மராட்டிய மாநிலங்களை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் பெட்ரோல் டீசலுக்கான வாட் வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம். தலைநகர் டெல்லியில் ஐயா கண்ணு அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் விவசாய போராட்டங்களின் வடிவங்களும் அரசுகளின் கண்டுகொள்ளா போக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டது. இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆகும். அமெரிக்காவில் சினிமா மோகம் ரீகனோடு முடிந்துவிட்டது. ஆந்திராவை பொறுத்த அளவில் என்.டி. ராமராவோடு அது நிறைவு பெற்றுவிட்டது. தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சினிமா மோகம் அரசியலிலே இருந்து வருகின்றது. இப்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பதுங்கி கொண்டிருக்கின்றார். கமலஹாசன் அவர்கள் பாய்ந்து நிற்கின்றார்கள். பல பேருக்கு ஆட்சியை பிடிப்பதில் நோட்டம் வந்துவிட்டது. நடிகர்கள் நாடாளக்கூடாது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. நடிகர்களுக்கு மட்டுமே நாடாளக்கூடிய தகுதி உள்ளது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இவ்வாறு திரைப்பட நடிகர்களே தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளுகின்ற இடத்தில் இருந்து வருவதும் எதிர்த்தரப்பில் இருப்பதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தலைக்குனிவை அகில இந்திய அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆக தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அதற்கு ஒரு குணமுண்டு என்பதை நிரூபிப்பதாக இந்த செயல்பாடு இருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது, மாற்றியமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என கூட்டமைப்பு கருதுகின்றது. நிலத்தடி நீரை கண்மூடித்தனமாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் நாடு பாலைவனம் ஆகும். 1000 அடி 1500 அடி ஆழ்வாய் கிணறு போட்டு தண்ணீரை உறிஞ்சுவதால் தரையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் பட்டு போகும். வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் மடித்து போகும். நாடு வறட்சியினுடைய கோரப்பிடியில் சிக்கும். கோர தாண்டவத்துக்கு பிறகு நாம் அடியெடுத்து வைப்பது ஒரு பாலைவனமாகவே இருக்கும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எச்சரிக்கை மணியாக அடித்திருக்கின்றார்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொண்டும். ஆக வருமுன்னர் காக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஆளும் அரசுக்கு மட்டுமல்ல, வாழுகின்ற மக்களுக்கும் உண்டு. நீர் பங்கீட்டை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. இதில் துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை. நீர் பங்கீடு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீர், மழை நீர், ஊற்று நீர், ஓடை நீர், ஆற்று நீர், ஏரி, குளம், குட்டை நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நீர், இவைகளே அரசாங்கத்துக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மனிதர்களுக்கு, விவசாயிகளுக்கு சொந்தம். நிலத்தின் கீழ் இறங்கிவிட்டால் அது தாவரங்களுக்கு சொந்தம். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஜெர்மனி, இஸ்ரேல் போன்ற நாடுகளிலே இருக்கின்றது. நிலத்தடி நீரை எடுப்பதற்கு தடை இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, பயன்பாடு இல்லாமல் சமுத்திரத்தில் வடியும் நீரை சூழலை பாதிக்காத வகையில் சகோதரனுக்கு திருப்புவது ஒன்றுதான். படிப்படியாக நிலத்தடி நீரை எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும். படிப்படியாக சமுத்திரத்துக்கு செல்லும் நீரை சகோதரனுக்கு திருப்பி விட வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இனிமேல் நிலத்தடி நீரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வருகின்ற பொழுது இந்த நாடு வல்லரசாவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. போர்க்கால அடிப்படையில் இதற்கான நடவடிக்கையை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் இந்திய அரசுக்கு வைக்கின்றோம். இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் இந்த தடுப்பணை கட்டுறதுக்காக இது ஒதுக்கியிருக்காங்க.